நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நத்தம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நத்தம் செட்டில்மெண்ட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நத்தம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சது. நத்தம்னா இவங்க ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் மக்கள் வீடு கட்டி குடியிருக்காங்க. அந்த பகுதியை தான் நத்தம்னு சொல்லுவாங்க. இந்த நத்தம் நிலங்களை பார்த்தோம்னா பழைய ரீசெட்டில்மெண்ட்லையும் சரி, அதாவது RSR செட்டில்மெண்ட் சர்வேலையும் சரி, செட்டில்மெண்ட் சர்வே SLR இதுலேயும் சரி, என்ன வகைப்பட்ட நத்தம்ங்கிறது தனியாக ஒரு சர்வே நம்பர் இருக்குன்னா அந்த சர்வே நம்பரில் 1 ஏக்கரோ 10 ஏக்கரோ நத்தம் தனியாக வகைப்படுத்திருப்பாங்க. அதில் பட்டாதாரர் பேர் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த நிலங்கள் OSR காலத்துலேயும் சரி, RSR காலத்துலேயும் சரி, செட்டில்மெண்ட் சர்வே காலத்துலேயும் சரி, ஏன் UDR காலத்துலேயும் சரி, இந்த நிலங்கள் முறையாக அளந்து சர்வே செய்யப்படாமல் தனியாக ஒதுக்கப்பட்டு தான் இருந்தது. இது குடியிருப்புக்காக, பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக, குடியிருக்கிறதுக்காக அப்படின்னு இந்த நிலங்கள் தனியாக ஒதுக்கப்பட்டு தான் இருந்தது. இந்த நிலங்கள் முதல்ல இப்போ சர்வே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1989 ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜியோ 1988 விடுது ஜியோக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து 1989 சர்வே நத்தம் சர்வேங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஸ்டார்ட் ஆகுது. இது சென்னைக்கு மட்டும் பொருந்தாது. சென்னை மெட்ராஸ் மட்டும் பொருந்தாது, மற்ற எல்லா ஏரியாவுக்குமே இது பொருந்தும். இந்த நத்தம் செட்டில்மெண்ட்டுங்கிறது 1996 நத்தம் செட்டில்மெண்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பழைய ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர், இந்த ரெஜிஸ்டர் லிஸ்ட்லாம் அப்பப்போ சர்வே நடந்தது. அதை பேஸ் பண்ணி உருவான பதிவேடுகள் அப்படிங்கிறத பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ செட்டில்மெண்ட் சர்வே நடந்ததுன்னா அதனால உருவானது செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர். UDR சர்வேனால UDR ரெஜிஸ்டர் உருவாக்கியிருக்கோம். ரீசர்வே நடந்தப்போ ரீசெட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் உருவாயிருக்கும். அதேமாதிரி நத்தம் சர்வே இதுக்கப்புறம் உருவான ரெக்கார்டு தான் நத்தம் தொழிலாளர்கள், நத்தம் FMB தான். சரி ஓகே இந்த நத்தம் சர்வே நடந்தது. எதை பேஸ் பண்ணி பட்டா கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்தத்தை பொறுத்தளவுக்கு அனுபவம் அதெல்லாம் இருக்குன்னா நிலத்தோட அனுபவம் காலகாலமாக உங்கள்கிட்ட இருக்கு. இந்த நிலத்தில் நத்தம் சர்வே நடக்கும்போது நீங்கள் தான் குடியிருக்கீங்க, வீடு கட்டு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பட்டா கொடுப்பாங்க. உங்களோட அனுபவத்தை நீங்கள் நிரூபிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நத்தம் பட்டாப்பு வழங்கப்படும். இன்னொன்று ஆவணங்கள். இந்த நிலம் நீங்கள் யார்கிட்டையும் ஒருத்தவங்ககிட்ட வாங்கியிருக்கலாம். ஒரு கிரைய பத்திரமோ தான பத்திரமோ தான செட்டில்மெண்ட்டோ அந்த இடத்த நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா, அப்படிங்கிற பட்சத்தில் ஆவணங்களின் அடிப்படையில் உங்களுக்கு நத்தம் பட்டாங்கிறது வழங்கப்படுது. ஓகேங்களா, இந்த நத்த பட்டா வழங்கப்பட்டதில் உங்களுக்கு எதுவும் முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னா, உங்கள் இப்போ பல வீடியோக்களில் சொல்ல மாதிரி தான் ஒரு தந்தை இருக்கார், அவருடைய மகன்கள் 2 பேர் இருக்காங்க. ஆனால் இதில் ஒருத்தர் பேருக்கு மட்டும் பட்டா வழங்கப்பட்டு இன்னொருத்தர் பேர் அந்த பட்டாவில் இல்லை, போட்டு பட்டாதாரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த மேல்முறையீடு RDOட்ட பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி RDOட்ட அப்பீல் போகிறீங்க, அதுலேயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த RDO போட்ட ஆர்டரை எதிர்த்து அப்பீல் செகண்ட் அப்பீல் DROட்ட போய்க்கலாம். ஓகேங்களா, இதை தாண்டி இந்த மேல்முறையீட்டு அலுவலர்கள் இதெல்லாம் தனியாக இதை பற்றி ஒரு வீடியோ தனியாக லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோவுக்கும் இந்த வீடியோவில் இந்த மேல்முறையீட்டு அலுவலரை பற்றி டீட்டெயிலாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் இன்னும் கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் இப்போ நத்தம் ஆன்லைன் பண்ணுறதுக்கு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா, நத்தம் நிலங்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா இப்போ நான் எதை பேஸ் பண்ணி ஆன்லைன் கொண்டு வராங்கன்னு பார்த்தோம்னா UDR ரெஜிஸ்டர் ப்ளஸ் நத்தம் அடங்கல். நத்தம் சர்வே 1989 ஸ்டார்ட் ஆகுது, கம்ப்ளீட் ஆகிறது 1996. இதில் எதுக்கு UDR ரெஜிஸ்டர் வருதுன்னு பார்த்தோம்னா, இப்போ சர்வே நம்பர் 1 நத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க UDR ரெஜிஸ்டரில். ஓகேங்களா, அதை அந்த ஏரியாவுக்காக மட்டும்தான் UDR ரெஜிஸ்டர் எடுத்துக்கிறாங்க. நத்தம் அடங்கல் நிறையா இருக்கும். இப்போ 1 பாகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, 2ஆம் பாகம், 3ஆம் பாகம், 4ஆம் பாகம், இது நிறைய பாகம் இருக்கும். ஏரியாவை டேலி பண்ணுறதுக்காக UDR ரெஜிஸ்டர் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் நத்தம் அடங்கலை வச்சு நிலத்தோட உரிமையாளர் யாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நத்தம் அடங்கல் எடுத்துக்கிறாங்க. இதில் நத்தம் அடங்கல் பார்த்தோம்னா இப்போ யார் பட்டத்தார்கள் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் இருக்கும். ஒவ்வொரு பட்டத்தார் ஆர்டர் போட்டதுக்கப்புறமே விஓட்ட இருக்கிற நத்தம் தொழில் அடங்கல்னு இந்த பதிவேடு சூழ்ச்சி கரண்ட் பட்டதாரர் யார், எந்த ஆர்டரை பேஸ் பண்ணி அவங்க
மாற்றிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து அந்த நத்த மடங்களில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இப்போ மொத்தத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பட்டா வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப பட்டாதாரராக உங்கள் பேர் இருக்கும். சில இடங்களில் சில நம்பரில் காலி நத்தம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா நத்தம் காலி மனை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபியூச்சர் பர்பஸ், அதாவது பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக எதிர்கால தேவைக்காக இந்த நிலங்களை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஊரில் வந்து ஒரு ரேஷன் கடை வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இடம் பஞ்சாயத்துலேருந்து கேட்குறாங்கிற பட்சத்தில் அந்த நத்தம் இடம், ஒரு இடம் காலியாக இருக்குது, ஒரு 3 சென்ட் இடம் ரேஷன் கடை கட்டுறதுக்கு போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து கூட்டுறவுத்துறை பேரில் மாற்றி கொடுப்பாங்க. இந்த வருவாய்த்துறை மூலமாக இந்த வேலை நடக்கும். கலெக்டர் ஆர்டர் போட்டு கூட்டுறவுத்துறைக்கு பேர் மாற்றி கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து ரேஷன் கடை கட்டி அதுக்கு அடுத்த வேலைகளை பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து நத்தம் நிலத்தை பொறுத்தளவுக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நத்தம் புறம்போக்கு இருக்குது, அதில் வந்து ஒரு 5 வருஷம் மினிமம், அதுக்கு மேலே இருக்கலாம், 5 வருஷம் மினிமம் இருக்கணும். இருக்காருங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் ஒரு வீடு கட்டி குடியிருக்கிறது கோட்டா போட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து பட்டா கொடுக்கலாம். பட்டா கொடுக்குற அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார் கொடுக்க முடியும். அதுக்கான லிமிட் வந்து 3 சென்ட் வரைக்கும் தாசில்தாரும் சரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் பட்டா கொடுக்க முடியும். இது வந்து வீட்டுமனை பட்டா, இலவச வீட்டுமனை பட்டான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொடுக்கலாம் 3 சென்ட் நத்தத்தில். ஓகேங்களா? அதுக்கடுத்து வீட்டுமனை ஒப்படைன்னு ஒன்று பண்ணுவாங்க. இது யாருக்குன்னு பார்த்தோம்னா ஏடி வெல்ஃபேர், பிசி வெல்ஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வீட்டுமனை ஒப்படைங்கிறது ரெவன்யூ தாசில்தார்ஸ் மூலம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கான லிமிட்டும் வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து நிலமோ வீடோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் அதேமாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு அரசு புறம்போக்கு நிலம், அது வந்து நஞ்சையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நிலமாக இருந்தாலும் சரி அந்த நிலத்தை வந்து மொத்தமாக கிளாசிஃபிகேஷன் சேஞ்ச் வகைப்பாடு மாற்றம் பண்ணி இந்த நிலத்தை வந்து ஒரு பயனாளிகள் 10 பயனாளிகளுக்கோ 20 பயனாளிகளுக்கோ 50 பயனாளிகளுக்கும் வந்து வீட்டுமனை உட்படை ஒருத்தருக்கு 3 சென்ட் வீதம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து வீட்டுமனை ஒப்படை பண்ணி கொடுப்பாங்க. ஒப்படை பட்டா கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வீடு கட்டிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருக்கிற கண்டிஷனை நீங்கள் மீறாமல் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பட்டாவும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? வெல்ஃபேர் பட்டா கொடுப்பாங்க, வெல்ஃபேர், பிசி வெல்ஃபேர் பட்டா கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதான் நத்தத்தை பற்றிய பேசிக்கான டீட்டெயில்ஸ். நத்தத்தை பற்றி இன்னும் டெப்த்தாக வேணும்னா அதுக்கடுத்து நத்தத்தில் என்னென்ன பிரச்சனைகள், எல்லாத்துலேயுமே யூடிஆர் சர்வேல நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி நத்தம் சர்வேலையும் ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா இந்த நத்தம் காலி மனை இல்லை காலி நத்தம், இதுதான். இது என்னென்னு பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த நிலத்தெல்லாம் வந்து ஒருத்தர் வீடு கட்டி குடி இருப்பார், இன்னும் பட்டா அவர் பேரில் இல்லாமல் அரசு புறம்போக்கு நத்தம் காலி நத்தம் இல்லை காலி மனை, இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பார்த்தாலும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படின்னா தான் நான் தொடர்ந்து வீடியோ போட முடியும். நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு சேனல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்க முடியும். இதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவல் தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பதில் தரேன். இல்லைனா அதுக்குன்னே கமெண்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ரிப்ளை வீடியோ வந்து இன்னும் தனியாக போடுறேன் உங்களுக்கு கமெண்ட்ஸுக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.